ப்ராமிஸ் பண்ணது விஷயம் வேற, நடக்கிற விஷயம் வேற. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ டிட் ரிக்ரெட் கி இது தேவையில்லாத ஒரு விஷயம். பட் அதுலயும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. ஐ தாட் நிறைய இன்னும் போர்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஐ வாஸ் ப்ராமிஸ் தட் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, 15 days ஷூட் இருக்குன்னு ஐ வாஸ் ப்ராமிஸ்ட். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது எப்படி என்ன வரப்போகுது, ஒரு சினாப்சிஸ் எப்படி கேட்கறது கூட எனக்கு தெரியாது. அந்த டைம் கிளாரிட்டி இல்ல, சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாது. யார் எப்படி என்ன, வாட் இஸ் சினிமா, ஒரு ப்ரொடியூசரோட ரோல் என்ன, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரோட ரோல் என்ன கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் வர பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஒரு கார்பரேட் பேக்ரவுண்ட். அந்த டைம்ல ஐ டென்ட் ஈவன் ஒரு காஜல் எப்படி அப்ளை பண்றது கூட எனக்கு தெரியாது, ரைட்? ஸோ ஐ வாஸ் சோ நைவ். அண்ட் ஒரு மேனேஜர் மூலியமா அப்போ நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது மூலியமா வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. ஓகே, இட்ஸ் அ பிக் பேனர். அண்ட் என்னோட ஒரு ஆண்டோட ஹஸ்பண்ட், ஆக்சுவலி அவங்களுக்குள்ளே ஒரு லவ் மேரேஜ் நடந்தது. And I think I was really young, 2nd, 3rd, 4th standard kid. So I felt sila bad things from that particular person. எனக்கு என்னன்னா என் அம்மா அப்பா have always given me that confidence that என்ன நடந்தாலும் நாங்க இருக்கோம் உனக்காக. ஸோ எனக்கு அந்த தைரியம் இருந்தது போயிட்டு என் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு. பிகாஸ் அந்த ஒரு குட் டச் பேட் டச் ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு புரிதல் இருந்தது. ஐம் டாக்கிங் அவ்வளோ சின்ன வயசுல. இப்போ கூட நான் ரொம்ப ஃபேடடா ஒரு மெமரிஸ் இருக்கும்ல நம்மளுக்கு, கோயம்புத்தூர் அந்த ஒரு இடம் ரொம்ப ஃபேடடா இருக்கு. ஸோ ஐ ஹட் இன்ஃபார்ம் மை மாம் அண்ட் அதுக்கு உன்னாண்டி என்ன பண்ணணும்னு அம்மா அப்பா அது கூட ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ எஸ் நடந்திருக்கு. ஐ திங்க் எனக்கு சுத்தி இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசலாம். அந்த டைம் மேபி தைரியம் இருக்காது நிறைய பெண்களுக்கு. பட் இன்னைக்கு பேசும்போது 99.99% பெண்கள் அது கோத்ரூ பண்ணி தான் வந்திருக்காங்க. சோ எல்லாருக்கூடயும் ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம் அதுதான் நம்மளோட விஷயம். 99.9% விமனுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். எஸ்பெஷலி சைல்டு அபியூஸா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி திங்ஸ் வந்துட்டு நிறைய நடந்திருக்கு. எனக்கு வந்து நிறைய நான் ஃப்ரெண்ட்ஸே இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் எஸ்பெஷலி 90s அந்த டைம்ல எல்லாம் சம் பேரண்ட்ஸ் were not very open. இப்ப இவங்க வந்து அம்மா அப்பா கிட்ட போய் சொல்ல முடிஞ்சது, பட் நிறைய பேர் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, அவங்க புள்ளியே வச்சுட்டு இருந்து. So they would have gone through the torture more. So I think now it's become really ரொம்ப ஜாஸ்தி அவேர்னஸ் வந்திருக்கு. And thanks to my parents, ரொம்ப சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, ரொம்ப ப்ரொடெக்டடா வளர்த்திருக்காங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் வீட்ல உட்கார்ந்துட்டு நிறைய ஆபீசஸ் போயிருக்கேன், நிறைய இடத்துல போயிட்டு ஆடிஷன்ஸ் பண்ணிருக்கேன், நிறைய இடத்துல போயிட்டு என் போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சிருக்கேன். பாம்பே, மலையாளம் எல்லா இடத்துலயும் என் போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு உன்னாண்ட பிராக்டிசஸ் என்ன தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டன்ஸ் பிடிக்குதுன்னா நான் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு சிலம்பம், கலரி, கிக் பாக்ஸிங், ஏகப்பட்ட பைக் ஸ்டன்ஸ், கார் ஸ்டன்ஸ், என்னோட கிராஃப்ட்க்கு நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு நான் அப்ரோச் பண்றேன், ஓகே என்ன என்கிட்ட இதெல்லாம் திறமை இருக்குன்னு சொல்றதுக்கு. பிக் பாஸ்னாலே ஒரு ஃபேம் வந்தது. நான் யூஎஸ்ல எல்லாம் டிராவல் பண்ண போகும்போது ஐ ஹேட் பீப்புள் இன் ஹியூஸ்டன் வந்து என்கிட்ட செல்ஃபி கேக்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. பட் அந்த அளவுக்கு ரீச் ஆனனால நம்மளுக்கு 15-20 படம் வாய்ப்பு வரோன்னு கிடையவே கிடையாது. அதுக்கு உன்னாண்டு எஃபர்ட் நம்ம போட்டே ஆகணும். விச் மீன்ஸ் தட் நம்ம கரெக்டான டைரக்டர்ஸ் கிட்ட, கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அனுப்புறது, அவங்க போயிட்டு பார்த்துட்டு அவங்க ஸ்கிரிப்ட் நரேஷன் கேக்குறது. இல்ல என்கிட்ட டேட்ஸ் இல்ல, எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்ட்ராஜ் வேணும், இந்த டீம் வேணும், 10 பேர் என் கூட வரணும், அதெல்லாம் நம்ம பண்ணா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஸோ அந்த விஷயம்ல நான் ரொம்ப ப்ராக்டிக்கலா டிராவல் பண்ணிருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி மேல அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். பிக் பாஸ் மேல அது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஏன்னா பிக் பாஸ்ல கிடைக்கிற ஃபேம் எல்லாருக்கும் கிடைச்சது.